ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேல் எல்லோவாக இருக்குமா. ஸோ ரோஸ் செடிகளில் பார்த்தாலும் ஒரு சில செடிகளில் இந்த மாதிரி தான் பேல் எல்லோவாக இருக்கும். அதுக்கு என்னென்னா அதோட டிஃபிஷியன்சிஸ் அதாவது நியூட்ரியன்ட் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி மாறுது. என்ன தான் நம்ம வெயிலில் வச்சாலுமே ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தாலுமே இது லீஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட லீஃபுக்கு அதுக்கான சத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழிவகை செய்யுது. அது என்னென்னா இதுதாங்க செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு. ஸோ செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆல் 19 NPK யூஸ் பண்ணுறீங்களா அதே மாதிரி தான். ஆனால் அது 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணணும். இது மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். பர் லிட்டருக்கு 1 gram எடுத்து யூஸ் பண்ணிங்க. இந்த லீஃப்லாம் பேல் உள்ளவா சேஞ்ச் ஆகாது. நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ உங்கள் செடிகள்லேயும் இதே மாதிரி வரணும். ரோஸ் செடிகள்லாம் நிறைய டிஃபிஷியன்சிஸ் ஃப்ளோரோசிஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோசின்ஸ் நடக்காமல் ஃப்ளோரோசிஸ் கம்மியாகும். ஸோ அப்போ லீஃப் பேல் எல்லோவாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது ட்ரென்ச்சுக்கு மட்டும் இல்லாமல் ஃபோலியர் ஸ்ப்ரேவும் கொடுக்கலாம். லீஃபுக்கெலாம் கொடுக்கும்போது பாருங்கள் என்னோடய செடிகள் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக பூவும் பூத்துருக்கு. நிறைய பூ பூத்துச்சுங்க அன்றைக்கி. ஒரு செடிகளில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 flowers அப்படி தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன செடி தான். ஆனால் பாருங்கள் எவ்வளோ நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு. ஸோ நான் மந்த்லி எல்லா ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது யூமிக் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய செடிகள்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பூ வைக்குது. உங்கள் செடிகள்லேயும் இதே மாதிரி பூக்கள் வரணுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு செடிகள்லேயும் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் உதிருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக கால்சியம் நைட்ரேட் தேவை. ஸோ கால்சியம் நைட்ரேட் இல்லாதவங்க நீங்கள் முட்டை ஓடே யூஸ் பண்ணலாம். நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி 15 days ஒன்ஸ் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வாரம் ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் 1 time கொடுங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் 1 time கொடுங்க. மோஸ்ட்லி கெமிக்கல் கொடுத்துட்டே இருந்திங்கன்னா செடிகள் நல்லா ஃபுட்டு எடுத்துக்க முடியாமல் டிஃபிஷியன்சிஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதே ஆர்கானிக்கில் கொடுத்தாலுமே கூட கெமிக்கலுக்கும் கொடுங்க. அப்போ உங்கள் செடிகளில் இந்த மாதிரி எந்த டிஃபிஷியன்ஸும் இருக்காது. நல்லா சூப்பராக வளரும். நம்ம பாட்டில் வைக்கும் போது இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா சூப்பராக வளர ஆரம்பிக்கும். ரோஸ் செடியில் இதே மாதிரி டிஃபிஷியன்சிஸ் வந்துச்சுன்னா நீங்களும் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் பிடிக்கும் உங்களுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்க்காதவங்க இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.